ஆலயம் செல்வம் நம் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நிறைய அம்மன் கோயில்கள் பார்க்கலாம். திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயில். கேட்ட வரத்தை இந்த அம்மா தருவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். அம்மன்கள் அருள் பெறும். சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள வேம்பிலியம்மன் கோயில். பெண்கள் போய் கேட்குற வரத்தை தருவாங்க இந்த அம்மா. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு போய் நிறைவேறாத காரியமே எதுவுமே கிடையாது. நீங்கள் யாரை கேட்டாலும் இந்த அம்மாவோட பெருமையை சொல்லுவாங்க, நல்லதே நடக்கும். போயிட்டு வாங்க. ஓம் சக்தி பாடி படவட்டம்மன் கோயில். இந்த ஆடியில் மிஸ் பண்ணவே கூடாத கோயில். திருமண தடை நீங்க, தோஷ நிவர்த்திக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, நோய் தீர இந்த அம்மாவை போய் வேண்டிக்கோங்க, நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். பாடி சரவணா ஸ்டோர் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. சென்னை காளிகாம்பாள் திருக்கோயில். செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் இந்த திருத்தலம் காளிகாம்பாளை வழிபட்ட பின்னர் குன்றாத செல்வம் பெற்றாராம். ரிஷிகளும் தேவர்களும் வணங்கிய திருத்தலம். இங்கே போயிட்டு வந்தாலே வாழ்க்கை சக்ஸஸ் தான். சென்னை கிளாம்பாக்கத்தில் உள்ள படவேட்டம்மன் ஆலயங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இருக்க கோயில் இது. இந்த அம்மாவை பாருங்களேன். ஓம் சக்தி இவங்க கிட்ட போய் வேண்டிக்கிட்டோம்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த அம்மாவை பார்க்கும்போதே வேண்டிக்கோங்க. உங்கள் மனசில் என்ன காரியமோ எல்லாமே நிறைவேறட்டும், நல்லதே நடக்கும். ரத்தநாடு விசாலாட்சி அம்மன் கோயில். இங்கே சுற்றி முற்றி உள்ள எல்லா ஊர்லேயும் நிச்சயதார்த்தம்னா இந்த கோயிலில் தாங்க பண்ணுவாங்க. கல்யாண பேச்சுவார்த்தை, முகூர்த்த உலை எல்லாமே இந்த கோயிலில் தான் எழுதுவாங்க. ஒருத்தநாடு பெரிய கோயில்னா விசாலாட்சி அம்மன் கோயில் தான். இங்கே எல்லாமே பாசிட்டிவ் தான், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி ஆடி வெள்ளிக்கிழமையில் திருவுடை அம்மனோட தரிசனம். அம்மனை நல்லா வேண்டிக்கோங்க. மனசில் என்ன காரியம் நடக்கணுமோ அத்தனையும் அம்மன் கிட்ட கேட்டுக்கோங்க, நிச்சயம் கிடைக்கும். திருமணங்கீஸ்வரரை போய் வணங்கிட்டு வாங்க. கல்யாணம் சிறப்பாக கூடி வரும். எல்லா நல்ல விஷயமும் நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சக்தி வடிவுடைய அம்மன் கோயில் போங்க. அந்த அம்மனை பார்த்தாலே மனசில் உள்ள எல்லா கவலையும் தீர்ந்து போயிடும். எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான் நடக்கும். இந்த அம்மனை பார்க்கும்போது நம்மளே மெய் மறந்து பார்ப்போம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? போகாதவங்களா இருந்தால் நிச்சயம் போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும். மயிலாப்பூர் கோலவழி அம்மன் பத்ரகாளி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு இணையான கோயில். மயிலாப்பூரில் திருவிழா போது இந்த அம்மனுக்கு தான் முதல் மரியாதை. ராகுகேது நிவர்த்திக்கும் திருமண தடனைக்கும் இங்கே வந்துட்டு போனால் நல்லதே நடக்கும். நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி அம்மன் கோயில். இந்த ஆடி மாதம் நீங்கள் இந்த அம்மன் கோயிலை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. வாழ்க்கையோட 16 செல்வங்களுக்கும் 16 படிநிலைகளை வச்சு இப்போ வாழ்க்கை மேலே மேலே உயரும்னு சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான கோயில், நல்லது நடக்கும். போயிட்டு வாங்க. ஓம் சக்தி மாங்காடு காமாட்சி அம்மன் திருக்கோயில். இந்த அம்மா கிட்ட போய் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா எல்லா விஷயமே சக்ஸஸ் தான். திருமணம், குழந்தை எதுக்காகவும் 6 வாரம் தொடர்ந்து வேண்டிக்கிட்டா நிச்சயம் நடந்துடும். திருவரங்குளம் பிடாரி அம்மன் ரக்ஷித்த நாயகி. இந்த அம்மாவை போய் வேண்டிட்டு வந்தோம்னா நமக்கு கண்திருஷ்டி போகும், குடும்ப ஒற்றுமை வரும், தொழில் வியாபாரம் முன்னேறும். இவங்க காவல் தெய்வங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க. அதனால் இவங்ககிட்ட வேண்டிட்டு வந்தால் எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஓம் சக்தி திருமுல்லை வாயில் பச்சையம்மன் திருக்கோயில். வேண்டிய வரத்தை அள்ளி தருவாங்க இந்த அம்மா. இந்த அம்மாவை முகத்தை காண்றதுக்கு எப்பயுமே கூட்டம் இருக்கிற கோயில். ஆடி மாதம் சொல்லவே வேண்டாம், எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆஷாட நவராத்திரி இப்போ நடந்துட்டு இருக்கு. வராகி அம்மனோட காலை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் தங்கு தடை இல்லாமல் நடக்கணும்னா வராகி அம்மனோட துணை நிச்சயம் வேணும். வெற்றி தான் எல்லாத்துலேயும். இந்த அம்மனோட அருள் இருந்தாலே போதும், நம்ம எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடுவோம், நல்லதே நடக்கும். கிராம தேவதையான செல்லியம்மன் காவல் தெய்வங்க, நம்மளை காக்கிற தெய்வம். இந்த அம்மனை போய் வழிபட்டு வாங்க, நினச்ச காரியம் வெற்றி பெறும். ஆடி மாதத்தில் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க, நம்ம நேர்த்தி கடன் செலுத்துவாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும் எல்லா கோயிலும். கண்டிப்பாக மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது தாம்பரம் குளக்கரையில் இருக்க செல்லியம்மன் கோயில். போயிட்டு வாங்க, நல்லதே நடக்கும்.